இந்தியாவிலேயே 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் RSS என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் SDPI கட்சியின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய திராவிடர் கழக தலைவர் வீரமணி, யார் என்ன சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என யாரோ முடிவு செய்வதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் காவியின் ஆதிக்கத்தை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சிக்குத்தான் ஒரு அமைப்புக்குத்தான் தனி பெருமை உண்டு. அந்த அமைப்பு தான் இப்போது தலைதுள்ளி ஆடிக்கொண்டிருக்கிறது. என்ன அந்த பெருமை என்று சொன்னால், 3 முறை தடை செய்யப்பட்டு மீண்டும் இப்போது புதிய அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு அமைப்பு காந்தியாரை கொல்வதற்கு பயிற்சி பெற்ற RSS என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான். சென்ற தேர்தலின் போது கூட்டணி பேசப்பட்டது. துர்பாகியவசமாக அந்த கூட்டணியிலே SDPI இடம்பெற்றிருந்தால் அநேகமாக ராமநாதபுரம், திருவாரூரை, அறந்தாங்கி, இப்படி வரிசையா பேராவூரணி, இப்படி ஒரு 10 தொகுதியிலே மாற்றங்கள் தந்திருந்தால் ஆட்சி மாற்றங்களே தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு கூட கிடைத்திருக்கலாம். எல்லா தரப்பு மக்களுக்காகவும் எல்லா பிரச்சனைகளுக்காகவும், குறிப்பாக விளிம்புநிலை சமூகத்தினருக்காக, சிறுபான்மையினருக்காக, பெண்களுக்காக என்று அனைத்து களங்களிலும் தம்முடைய பங்களிப்பை கவனமாக செய்ய வேண்டிய பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு SDPI மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் உற்று கவனித்து வருகிறேன். இந்தியாவினுடைய புதிய ஜனாதிபதியாக பாரதிய ஜனதா முன்னிறுத்திய வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு SDPI கட்சியின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இப்போது நாட்டில் மக்களுக்கு, சிறுபான்மை சமூக மக்களுக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அச்சம் நிலவி கொண்டிருக்கிற இந்த கால சூழலில், இந்த நாட்டினுடைய ஜனநாயகமும் மதச்சார்பின்மையும் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கொண்டிருக்கிற ஜனாதிபதி அவர்கள் அந்த பொறுப்பை முழுமையான முறையில் அவர் நிறைவேற்றிட வேண்டும்.